எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ஹெல்த்தி ரெசிபீஸ் வீக்கில் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது கேழ்வரகு லட்டு. கேழ்வரகுல அயர்ன், கால்சியம் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. அனீமிக்காக இருக்கிறவங்க இல்லைனா வெயிட் லாஸ் டயட் இருக்கிறவங்க கேழ்வரகை ரெகுலராக நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு பின்னாடி நான் கேழ்வரகு இட்லி, கேழ்வரகு தோசை செஞ்சுருக்கேன். இன்றைக்கி நான் கேழ்வரகும் வெல்லம் சேர்த்து ஒரு லட்டு செய்ய போகிறேன். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். To watch this recipe in English, click on the link given in the description box. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். முதல்ல கேழ்வரகு மாவு வறுக்கணும். இதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய், 1 கப் கேழ்வரகு மாவு போட்டு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு வறுக்கணும். நெக்ஸ்ட் முந்திரி பருப்பை வறுக்க போகிறேன். இதுக்கு தாளிக்கிற கரண்டியில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுருங்க. அடுத்தது வெல்லத்தை கரைக்க ஒரு சாஸ்பேனில் 1/2 கப் தண்ணி ஊற்றி 150 கிராம் வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. வெல்லம் கரைஞ்சிருச்சு. 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. வெல்லப்பாகு ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததும் வடிகட்டி எடுத்து வச்சிருங்க. லட்டு செய்யறதுக்கு வறுத்த கேழ்வரகு மாவு ஒரு பவுலுக்கு மாற்றி இதில் ஏலக்காய் தூள், வறுத்த முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. வெல்லப்பாகு கொஞ்சம் ஊற்றி ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணுங்க. நெய்யோட அளவையும் வெல்லப்பாகோட அளவையும் உங்கள் விருப்பப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் கிட்டத்தட்ட 2-3 டேபிள் ஸ்பூன் வெல்லப்பாகு ஊற்றிருக்கேன். எல்லாம் நல்லா திரண்டு வந்ததும் சின்ன லட்டுவாக உருட்டுங்க. அருமையான ஆரோக்கியமான கேழ்வரகு லட்டு ரெடி. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். அருமையான கேழ்வரகு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம்னா ரொம்ப ஈஸி, ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி ருசிச்சு சாப்பிடுங்க. You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.